அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல், குறள் எண் 1232. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். பிரிவு நோயால் கண்ணீர் வடிக்கும் கண்கள். என் காதலர் எனக்கு அன்பு தராமல் இருப்பதை உலகுக்கு சொல்லுவது போல இருக்கின்றன. The eyes which are shedding tears because of the separation of my lover are telling the world about my lover who doesn't give love to me. இதற்கு என் துடிப்பா பிரிவில் அழுகின்ற கண்கள், ஊருக்கு காதலர் அன்பின்மை சொல்லும் வழிகள். பிரிவில் அழுகின்ற விழிகள், ஊருக்கு காதலர் அன்பின்மை சொல்லும் வழிகள். கவிப்பேரரசு உரை. அழுகை ஒழிக தலைவி, நிறம் வேறுபட்டு நீ சிந்தும் கண்ணீர் எல்லாம் உன் காதலருக்கு எதிரான கெட்ட வார்த்தைகள். உனக்கு அவர் அருள் செய்யவில்லை என்பதை ஊருக்கு அறிவிக்கும் அறிவிப்புகள் அவை. ஆதலால் அழுகை ஒழிக தலைவி என்று தோழி தலைவிக்கு அறிவுறுத்துவதாக இந்த குறள் அமைந்துள்ளது என்று கவிப்பேரரசு அவர்கள் உரை தந்துள்ளார். அதாவதுங்க, மனதில் உள்ள உணர்ச்சிகளை எல்லாம் கொட்டி தீர்க்கின்றன, வெளிக்காட்டுகின்றன அந்த கண்கள் தான், அந்த விழிகள் தான். விழி மருத்துவராக நாங்கள் விழிகளை பார்த்து அதற்கு வைத்தியம் மட்டும்தான் செய்வோம், சிகிச்சை மட்டும்தான் செய்வோம். ஆனா காதலன் காதலி, கணவன் மனைவி தான் இந்த விழிகளில் வழியக்கூடிய மொழிகளை புரிந்து கொள்வார்கள். இப்போ நமக்கு ஒரு கோபம் இருக்கு, முகமெல்லாம் சிவந்து, கண் இமைகள் விரிந்து, கண்கள் சிவந்து காட்டுது இல்லையா? நமக்கு ஒரு சோகம் இருக்கு, முகம் வாடி போய் இமைகள் எல்லாம் கீழ் நோக்கி இறங்கி கண்கள் மூடி கண்கள் இருந்து நீர் வழியுது இல்லையா? நமக்கு ஒரு துயரம் நடந்திருக்கு, மாரில் அடித்துக் கொண்டு முகத்தில் அரைந்து கொண்டு கண்கள் கடுமையாக அழ 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 இமைகள்லாம் வீங்கி போய் இருக்கிறது அல்லவா? நாம் சிரிக்கிறோம், அப்பொழுது கண்கள் இடுங்கி அந்த சிரிப்பை கண்கள் வெளிப்படுத்துவதல்லவா? காதல் தூண்டில் கண்கள் போடுகிறது அல்லவா? இப்படி கண்கள் பேசும் வார்த்தைகள் எவ்வளவோ எவ்வளவோ. இங்க கண்கள் என்ன பண்ணுது? தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், தலைவியை வந்து பாக்குறது இல்ல, கனவுல கூட வரதில்ல. அங்க அவன் பயங்கர பிஸியா ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கிறான், பணி நிமித்தமா கனவுல கூட வரதில்ல. அப்படிப்பட்ட அவன் பிரிந்து போயிட்டான், எனக்கு அன்பு செலுத்துவதில்லை, நான் அவனை அழைத்தாலும் எடுப்பதில்லை, எனக்கு அவன் வீடியோ கால் செய்வதில்லை, நான் எப்ப கேட்டாலும் பிஸியா இருக்கிறேன், நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்சிடறான். அந்த அப்புறம் வர்றதே இல்ல. சில கடை வாங்கினவனுங்க நம்ம தொலைபேசியில் அழைக்கும் போது போன் எடுக்க மாட்டானுங்க, ஆனா நமக்கு ஒரு பதில் மெசேஜ் போடுவானுங்க, கேன் ஐ கால் யூ லேட்டர், ஐ எம் பிஸி, இப்படின்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஒரு குறுஞ்செய்தியை நமக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கணவனும் தலைவி கிட்ட பேசாம போயிருக்கிறான். அப்ப என்ன ஆகும்? தலைவி என்ன நினைப்பா? இந்த பையன் நம்மகிட்ட அன்பே செலுத்த மாட்டேங்கிறான், அன்பு இல்லாம போயிட்டான் அப்படின்னு நினைச்சு அவ அழ ஆரம்பிச்சிடறான். அழுது அழுது என்ன ஆகுது? அந்த விழிகளுடைய அழகு சென்ற குரல் சொன்ன மாதிரி கெட்டு போயிடுது. ஏற்கனவே அவ வந்து தலை செய்வதில்லை, எண்ணெய் வரதில்லை, பூ வச்சுக்கிறது இல்ல, புட்டு வச்சுக்கிறது இல்ல, முகம் கழுவுறதில்ல, பழு தேய்க்கிறது இல்ல, மஞ்சள் பூசுறது இல்ல, நகைகள் எல்லாம் போட்டுக்கிறது இல்ல. இதுல அழுது அழுது வேற அந்த கண்கள் வீங்கி போய் கிடக்குது. அப்ப இந்த அழுத கண்கள், வீங்கி போன கண்களை பார்த்து ஊராரெல்லாம் என்ன கேட்பாங்க? ஏமா அப்படி அழுது இருக்கிற, உனக்கு என்னமா சோகம் அப்படின்னு கேட்பாங்க. அவளுக்கு வேற என்ன சோகம் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? அந்த படுபாவி விட்டுட்டு போய் ஒட்டகம் மேய்ச்சிட்டு இருக்கிறான், இந்த புள்ள பாவம் தனியாவுக்கு வந்து அழுதுட்டு இருக்குது அப்படின்னு அவனை பற்றி தவறாக இவளிடம் பேசுவார்கள். நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறது ஊராருக்கெல்லாம் இதை நீ பறைசாற்ற மாதிரி இருக்குது. உன்னுடைய கணவன் உன்னிடம் வந்து அன்பு செய்யவில்லை என்பதை நீ ஊராருக்கு பறைசாற்றுவது போல் உன்னுடைய கண்கள் இருக்கு, உன்னுடைய நடவடிக்கை இருக்குது. அதனால தயவு செய்து உன்னுடைய கண்களை துடைத்துக்கொள் என்று தலைவியினுடைய மனசாட்சியும் அவளிடம் சொல்லி இருக்கலாம், அல்லது தலைவியினுடைய தோழியும் சொல்லி இருக்கலாம். பசலை நோய் கொண்டு பனிபோல் அழுது கொண்டிருக்கக்கூடிய கண்கள் விரும்பியவர் நயந்தவர் நல்காமையை ஊருக்கு எடுத்துச் சொல்லுகின்றன. அதனால் அழாதே என்று வள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்கிறார். இதற்கு ஒரு பாடல். நானே உன் சுமையாக ஏன் வந்தேன், சிறகெல்லாம் சிறையாக வாழ்கின்றேன், நான் உறங்கும் நாள் வேண்டும், சாய்ந்து கொள்ள தோள் வேண்டும், நான் உறங்கும் நாள் வேண்டும், சாய்ந்து கொள்ள தோள் வேண்டும்
என் கண்ணில் நீர் வேண்டும் சுகமாக அழ வேண்டும் கண்ணில் என்ன கார்காலம் கண்ணங்களில் நீர் கோலம் மனமே நினைவை மறந்துவிடு துணை நான் அழகே துயரம் விடு விழியில் விழும் துழி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே என்று உன் கண்ணில் நீர் வடிந்தால் என்ற ஒரு அற்புதமான படத்தில் இளையராஜா இசையில் வைரமுத்து எழுதிய பாடல். இந்த பாடல சுகமாக அழ வேண்டும் என்ற ஒரு வரி வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி. என்ன காரணம்னா, நம்ம ஒரு போட்டிகளை வெற்றி பெற்று விட்டோம். ஏன் இந்திய அணி ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது. நமக்கு மிகவும் பிடித்த ஒரு நடிகர் ஒரு மிகச்சிறந்த நடிப்பை திரைப்படத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லது நமக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று வீட்டில் நடந்திருக்கிறது. இப்படியெல்லாம் நடந்தா நமக்கு கண்கள் கண்ணீர் வரும், சுகமாக அழ வேண்டும். இது ஆனந்த கண்ணீர். ஆனா தலைவன் பிரிஞ்சு போய் தலைவி அழும் கண்ணீர் இருக்கல்லவா, அது சுகமாகவா இருக்கும்? சுகமான கண்ணீர். எப்ப சுகமா இருக்கும்? தலைவன் உடன் வந்தப்ப சுகமா இருந்த கண்ணீர் இப்ப தலைவன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் சோகமாக மாறிவிட்டது. அதைத்தான் இந்த குறள் சொல்லுது. நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினை தரலையா வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி ஈரோடு கணதிபாளையம். நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.